ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம்ஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு இப்போ வரைக்கும் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நாளைக்கு எக்ஸாம்லாம் மறக்காமல் கண்டிப்பாக எல்லாம் பண்ண பாருங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் பர்டிகுலராக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ லாஸ்ட் மினிட்ல படிக்காமல் போயிடாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதேமாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். இன்னைக்கு நடந்த M3 பேப்பர், அது மட்டும் இல்லாமல் DST பேப்பர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஸ்டின் கஷ்டமாக வந்திருக்கா ஈஸியாக வந்திருக்கா பார்த்துட்டு இன்னைக்கு எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. எல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அங்கே டீக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் செமஸ்டர் அண்ட் அரியர் எக்ஸாமை வந்து M3 பேப்பரும் DST பேப்பரும் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பேர்ட்ட கேட்ட வரைக்கும் சரி, கொஸ்டின் பார்த்த வரைக்குமே வந்து மெஜாரிட்டியாக வந்து கொஸ்டின் கஷ்டமாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாகவும் மீடியமாக வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் தான் வந்து கேட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனாக தான். ஸோ நம்ம கமெண்ட் அப்படியே நான் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தேன், கொஸ்டின் வந்து இன்றைக்கி எப்படி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ மார்க் கம்மியாக வந்துடும், நான் கஷ்டப்பட்டு படித்தேன் ப்ரோ ஆனால் எனக்கு மார்க் கம்மியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வராது. உங்களுக்கு தியரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் மார்க்ஸ் கம்மியாக எடுத்தாலும் உங்களுக்கு கிரேடு வந்து நல்ல கிரேடு தான் வரும். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ மாதிரி எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபோனில் வந்து ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகியோ இல்லாட்டி அந்த கேம் மட்டும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை உடனே வந்து உள்ளே போவீங்க. அந்த கேம் அப்படியே ரெஸ்யூமில் தான் இருக்கும். நீங்கள் திரும்ப வந்து கண்டினியூவாக ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கேட்டோன்னே வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த எக்ஸாமில் இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பீங்க. யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஸ்டின் கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு மட்டும் தான் கஷ்டமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஓவராலாக கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து கரெக்ஷனில் கூட கொஞ்சம் லிபரலாக கரெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களோட சீனியர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், ரீசன், கான்செப்ட், லிஸ்ட் அவுட், யூசஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயக்ராம் வரைய மாதிரி ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், ப்ராப்பர்ட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ், மெத்தட்ஸ்லாம் நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. யூசஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ்லாம் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கடைசி நேரம் உட்காந்து படிக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னால என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிருங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று இதெல்லாம். ஸோ என்ன அப்படின்னா பிரேக் பாயிண்ட் குளோரனைசேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. BOD COD, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், டீசாலினேஷன் ஆஃப் பிராக்கிஸ் வாட்டர், சால்ஜெல் பிரின்சிபல், நானோ மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் அப்ளிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பட்டின்சன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேஸ் ரோல், பேஸ் டயக்ராம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. காம்போசிட் மெட்டீரியல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அது நிறைய டைம்ஸ் கேட்காங்க. MMC, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்டேனியஸ் இக்னிஷன் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பெர்ஜியஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி பட்டின்சன் ப்ராசஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஓட்டோ ஹுஃப்மன், அதேமாதிரி உங்களுக்கு ORSAT மெத்தட், லித்தியம் அயன் பேட்டரி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பேட்டரியிலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. H2O2 ஃபியூல் செல், கார்பன் நானோ டியூப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரிட்டிக்கல் மாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஜியோலைட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீடர் ரியாக்டர் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்க டாபிக்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் அனெக்சரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிடுவீங்க. ஸோ ஃப்ரண்ட்லைன் டிக் பண்ண பாருங்கள். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக ஃபஸ்ட் எழுத பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். தியரி எக்ஸாம்னாலே நீங்களே பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிடுவீங்க. ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு சில சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதாவது வந்து சப்ஹெட்டிங்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஹெட்டிங்கை கரெக்டாக போட்டு நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 1 to 3 போடாமல் ஸ்டார் போட்டு எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மறந்தாலும் வந்து அது காட்டி கொடுக்காது. பேஜஸ் வந்து நிறையா கொண்டு போக பாருங்கள். அதுக்காக வந்து நிறைய பேஜஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து தேவையில்லாத கண்டென்ட் எழுதாதீங்க.
உங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்க கரெக்டான கண்டென்ட் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸையும் பார்த்துட்டு போயிருங்க, எல்லா யூனிட்ஸ் கவர் பண்ணிட்டு போயிருங்க. 4 யூனிட்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன், 3 யூனிட்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு யூனிட்டையும் வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் வந்து நான் எல்லா யூனிட்ஸும் கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் நல்லா படிங்க. லாஸ்ட் டைம் இல்லாதப்போ ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மேலோட்டமாக வந்து பார்த்துருங்க. இப்போ செகண்ட் யூனிட் அப்படின்னா நானோ மெட்டீரியல்ஸை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராலாக பாருங்கள். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்துடலாம். ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து பிரித்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலும் அதோட டெஃபனிஷனை எழுதிட்டு எழுத பாருங்கள். ஸோ அது கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து கரெக்டாக வந்து எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து கீப் அப் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸாம்ஸ் எழுத பாருங்கள். ஸோ உங்களுக்கு டயக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டயக்ராம்ஸ்லாம் வந்து போட்டு எழுத பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சுட்டு போன கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து எழுத பாருங்கள். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு 5 ரூபா பெருசா 10 ரூபா பெருசா அப்படின்னா கண்டிப்பாக 10 ரூபா பெருசு தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி நீங்கள் 5 பேப்பர் எழுதிருக்கீங்களா 10 பேப்பர் எழுதிருக்கீங்கன்னு கேட்டால் 10 பேஜஸ் எழுதுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் அது ரிலேட்டடாக இருக்க கண்டென்ட்டை கொடுத்து எழுத பாருங்கள். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாளைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யாரும் ஃபீல் பண்ணாங்க. இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. யாரும் ஃபீல் பண்ணாங்க. இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்லேருந்து படிக்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.